வெறும் ரசிகர் கூட்டத்தை வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு நபருடைய விமர்சனம் வந்து அது ஆரம்பத்துலேருந்தே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ரஜினிகாந்த் வந்து பிஜேபியோட பார்வையில் தான் வந்துக்கிட்டு இருக்கிறார். சரி, அதை கூட நம்ம விட்டுடலாம், ரைட்டு. அவங்கவுங்களுக்கு ஒரு கட்சி உண்டு, ஒரு பாலிசி உண்டு. அந்த இடத்துல நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டாலும் அவர் வந்து ஒரு நடிகராக அவரை ஒரு போராளின்னு சொல்கிற தகுதிக்கு மோடி இல்லைங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. பல்வேறு விஷயங்கள் சினிமாட்டிக் அவர் கையில் இருந்து மெல்ல நழுவுற ஒரு இடத்துல அவருக்கான ஒரு பாதுகாப்பாக, அவருக்கான ஒரு செயல்பாட்டு அரங்கமாக நம்ம சொன்னால் மீடியா எப்படியும் புஷ் பண்ணுங்கிற ஒரு காரணம் தான் அவர் வந்து இன்றைக்கி மோடியை வந்து போராளின்னு சொல்கிற மிகப்பெரிய வார்த்தை. போராளிக்கு சரியான அர்த்தம் தெரிஞ்சால் போராளியோட வார்த்தையை உபயோகப்படுத்த முடியாது. இன்றைக்கி பொது உடைமைவாதிகளே போராளிங்கிற வார்த்தையை கம்மியாக தான் உபயோகப்படுத்துகிறோம். ஏன் படுத்துகிறோன்னா, இந்திய ஜனநாயக அமைப்பில் போராளிங்கிற வார்த்தை மிகப்பெரிய வார்த்தை. அதுக்கான உத்வேகமோ இல்லை, அதற்கான சமூக சூழலோ இல்லாத இடத்துல போராளிங்கிறது மிகப்பெரிய வார்த்தை. அது அவருக்கு பொறுத்தனால சற்றும் உடன்பாடு கிடையாது.